வான் பாதுகாப்பு அமைப்பு வந்து தாக்கப்பட்டிருக்குன்னு அவங்க தளபதி ஒப்புக்கிறார். நம்ம முன்னாடி சொன்னால் எப்படி பாதிக்கப்படும்? இவர் கொஞ்சம் கூட கூசாமல் வந்து உனக்கு எத்தனை ஃப்ளைட் போச்சுன்னு கேட்டுட்டு இருக்காரு. 7ஆம் தேதி பிரஸ் மீட்லேயே ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. விக்ரம் மிஸ்ரி பிரஸ் மீட்டில் சொல்கிறார், ஏப்ரல் 22 சம்பவம் நடந்த உடனே நாங்கள் வந்து அவங்களுக்கு வார்ன் பண்ணோம், அவங்களுக்கு தெளிவுபடுத்தணும், நாங்கள் காத்திருந்தோம். அவர் நடவடிக்கை எடுக்காத மட்டுமல்ல எங்கள் மேலேயே ப்ளேம் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போ நாங்கள் மே 7ஆம் தேதி நம்ம ஆக்ஷன் ஆரம்பிச்சோம். இது வந்து விக்ரம் மிஸ்ரி அவர்கள் 7ஆம் தேதி பேட்டியிலே கொடுத்துருக்காரு. அப்போ வார்ன் பண்ணோன்னு சொன்னது நீ ஆக்ஷன் எடு இல்லாட்டி நான் ஆக்ஷன் எடுப்பேங்கிறது தான். அது வந்து ஒரு எச்சரிக்கை. நம்ம வந்து ஒரு வீட்டில் ஒருத்தர் பிரச்சனை சொல்ல நீ சரி பண்ணிட்டியா நான் வரவா, இதை கேட்டு இவ்வளவு தான். அப்போ இவர் வந்து என்ன சொல்கிறாரு, இவர் எப்படி மாற்றுறாரு ராகுல் காந்தி, நாங்கள் 8 ஃப்ளைட் எடுத்து வரோம், 9 மணிக்கு எடுத்து வரோம், பவால்பூரில் எடுத்து வருவோம், நாங்கள் வந்து பிஓக்கு எடுத்து வரோம், இது காட்டி கொடுத்த மாதிரி சொல்கிறீங்க. எவ்வளோ ஆபத்தான வாதம். இப்படி நடக்கலை அப்படின்னு பாகிஸ்தான் சொல்லுது. பாகிஸ்தானுடைய ராணுவ அதிகாரிகள் சொல்றாங்க, இப்படி நமக்கு ஒரு வார்த்தையோட சொல்ல என்ன தன்னா ஓடி போயிருப்பாங்க. முதல்ல அவர்களுக்கு எவ்வளோ சேதம் அவர்களும் ஒப்புக்கொண்டிருக்காரு. நான் கண்ணால் பார்த்துருக்கேன். இதில் லாகூரில் வந்து எங்களுடைய வான் பாதுகாப்பு அமைப்பு வந்து தாக்கப்பட்டிருக்குன்னு அவங்க தளபதி ஒப்புக்கிறார். நம்ம முன்னாடி சொன்னால் எப்படி பாதிக்கப்படும்? இவர் கொஞ்சம் கூட கூசாமல் வந்து உனக்கு எத்தனை ஃப்ளைட் போச்சுன்னு கேட்டுட்டு இருக்காரு. எங்கள் ஃப்ளைட் போச்சு ஏதாவது ப்ரூஃப் இருக்கா? நம்ம நடத்தின தாக்குதலுக்கு மே 7ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி வரைக்கும் நடத்தின தொடர் ப்ரெஸ் மீட்டுகளில் சேட்டலைட் இமேஜ், ஃபோட்டோ, இடம், பேரு, டைம் அத்தனையுமே காட்டிடும்.